அண்ணா வணக்கம். மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல் ஒன்று சொல்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மேலும் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். தயவு செஞ்சு என் அட்ரஸ் முதல்ல சொல்லிடுறேன். என்னோடய அப்பா பேர் சபரிமுத்து, எங்கள் அம்மா பேர் ரோசாலி, எங்கள் அண்ணன் பேர் ஆரோக்கியசாமி, என் பேர் அந்தோணிசாமி. நான் ஏந்தல் கிராமத்தை சேர்ந்த அருள் மகள் விண்ணரசியை கல்யாணம் பண்ணியிருந்தேன். அந்த நபருடைய அண்ணன் பேர் அவர் பேர் அந்தோணிசாமி. இவங்க கடந்த ஒரு 8 வருஷ காலமாக என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. ஏமாத்துறாங்க அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் இன்னொரு நபரையும் வச்சுருந்துருக்காங்க. எனக்கு தெரியல. அதை பிளாக்மெயில் பண்ணி இன்னொருத்தனும் உள்ளே வந்திருக்கான். அந்த இன்னொருத்தன் வந்தவனுடைய மனைவி அந்த ஃபஸ்ட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் புரோக்கர் வேலை பண்ணியிருக்காங்க. தூது சொல்கிறது, எங்கே போகிறேன், நான் வர்றேன் அப்படின்னு. முக்கியமான தகவல் என்னென்னா, இதில் நான் ஹோம் கார்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தற்சமயம் நம்ம போகலைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சோடனே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். சாலைக்கிராம காவல் நிலையத்தில் நான் புகார், அவங்க தான் ஃபஸ்ட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்தேன். திருப்பி நான் போய் அடுத்த பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். கூப்பிட்டு அவங்கள எந்த ஒரு அதிகாரப்பூர்வமாக தகவல் விசாரிக்கவே இல்லை. என்னை விசாரிக்க விட்டாங்க. என்னையை கூப்பிட்டு வச்சு விசாரித்தாங்க. விசாரிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபருடைய குழந்தைகள், அவங்க 12வது படிக்கிறான் ஒரு பையன், என் பையனும் 12 தான் படிக்கிறான். அவங்களுடைய அண்ணன் பையன் ஒருத்தன், அவன் கோயம்புத்தூரில் இருந்துட்டு இங்கே இருக்கான். அவங்க 2 பேரையும் மட்டும் அனுப்பிவிட்டு இங்கே விசாரணை நடக்கிறப்ப வந்தாங்க. என்னோடய ஒய்ஃப் வரல அவங்க விசாரணைக்கு. என்ன தகவல் எதுன்னு தெரியல எனக்கு. அப்போ நான் பேசிட்டு, சார் இந்த மாதிரி உண்மையான தகவல் எனக்கு தெரியும், நேரடியாக நான் கண்ணால் பார்த்துருக்கேன், ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி சார், கூப்பிட்டு விசாரித்தாங்க. நீ கிளம்பு, நீ போயிரு, சென்னை போயிரு அப்படின்னாங்க. ஏன்னா இடையில எங்கள் அண்ணன்கிட்ட கூப்பிட்டு பேச சொன்னேன். உங்ககிட்ட எங்கள் அண்ணன் பேசியிருக்காங்க, எஸ்ஐ சார்கிட்ட பேசியிருக்காங்க. பேசுனதுக்கப்புறம் சென்னைக்கு நீ கிளம்பி போய்க்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க. அந்த பசங்க பயங்கரமாக நின்றுட்டு இருந்தாங்க. 2 நாள் கழித்து என்னோடய சொந்த வீட்டுக்கு நான் உள்ளே போகிறேன். போன உடனே என் பையனையே எனக்கு எதிராக தூண்டி விட்டாங்க. தூண்டி விட்டு அவனை கட்டை எடுத்துகிட்டு என் பையன் நிற்கிறான். உடந்தையாக இவங்க 2 பேர் இந்த ஸ்டேஷனுக்கு வந்தாங்கள்ல, அவங்க 2 பேருமே உடந்தையாக நின்னாங்க. நின்னதுக்கப்புறமா நான் அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். வெட்டு வேலையில் இருந்தவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் நின்னாங்க. அதில் ஒரு நபர் அவனை அடித்து கொன்னுடு அப்படின்னாங்க. அந்த நபர் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் இருக்குது என்கிட்ட. அந்த நான் ரெக்கார்ட் போட்ட அந்த வாய்ஸ் ரெக்கார்டை அப்படியே பத்திரமா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் நேராக ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்துகிட்டு அவங்களுக்கே ஏமாற்றி தப்பிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். வண்டி இருந்ததுனால உடனே தப்பிச்சேன். தப்பிச்சு ஸ்டேஷனில் சார் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்தேன். அதுக்கும் நடவடிக்கை இல்லை. என்ன சார் நடக்குது இங்கே ஒன்றுமே புரியல சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உள்ளே வீட்டுக்கு போன உடனே அன்னைக்கு நைட்டு ஒரு அதான் கவுன்சிலர் கிடையாது, அவர் கவுன்சிலர் தனசேகரன், இன்னொரு பேரில் உள்ள அவர் தம்பி, அவங்க தம்பி, அவர் அதாவது ஒரு இழிவான அசிங்கமான இது சார் நல்லா கேட்டுக்குங்க. அசிங்கமாக இருக்குது சார் சொல்கிறதுக்கே. விசாரணை கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு அடுத்த இழப்பு வராது. நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் சார்.
நல்லா கொடுத்துருக்கேன். எல்லா விஷயத்தையும் தெளிவாக கொடுத்துருக்கேன். பெட்டிஷனில் எழுதியிருக்கேன். எனக்கு இறப்பு ஏற்பட்டாலோ என்னோட பொருள் நஷ்டம் பண்ணாலோ முழு காரணம் வந்து நான் ஊர் மக்களையோ மற்றவங்களையோ கொடுக்கல. யாரையும் நான் வம்புக்கு இழுக்கலை. நீங்கள் உங்கள் தேவைக்காக நீங்கள் செஞ்சுட்டு போனீங்க. நான் தவறாக சொல்லலை. உங்கள் தேவைக்காக செஞ்சுட்டு போனதுக்கு வந்து இழப்பு வந்து இழப்பு எனக்கு தான் இழப்பு முழு இழப்பு எனக்கு தான். உங்களுக்கு இழப்பு இல்லை. நீங்கள் உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணிட்டு போயிட்டீங்க. இழப்பு யாருக்குன்னு பாருங்கள். ஒரு குடும்பம் அழிஞ்சு போயிடுச்சு. அதை நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நான் கொடுத்துட்டு போன அடுத்த செகண்டே வந்து உள்ளே வந்து ஐயான்னு சொல்கிறான்னு சொல்லி அடிக்கிறான் ஒருத்தன். அந்த நாயெல்லாம் சார் ரொம்ப கொடுமையான சூழ்நிலை சார். ரொம்ப வேதனையில் இருக்கிறேன். தயவு செஞ்சு அதிகாரிகள் ரொம்ப தெளிவாக பண்ணுங்கள். அதிகாரிகள் ரொம்ப கரெக்டாக பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து முக்கியமாக பகிருங்க. நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அதுலேயும் சந்திங்க. நான் எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணுறீங்க. உயிரை கொடுத்தனாலும் ஃபேஸ் பண்ணுவேன் சார். கண்டிப்பாக விட மாட்டேன் சார். வீடை பூட்டிட்டு அன்றைக்கி வந்தவன் இன்ன வரைக்கும் நான் வெளியில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன் சார். எத்தனை பேருக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். நான் இல்லாதவன் சார், கஷ்டப்படுறவன். எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணிட்டு வரேன் நேர்மையான முறையில். நேர்மையான இதில் யாரும் இல்லை சார். இங்கே எனக்கு நல்ல தகவல் கொடுங்க சார். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து அண்ணா டிவிக்கு அண்ணா விஜய் அண்ணா முக்கியமாக அவருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மறைமுகமாக வச்சுருக்கேன். எனக்கு ஆதாரங்களும் இருக்குது. இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தையும் நான் கைப்பிடிச்சு வச்சுட்ருக்கேன். யார் இதில் பண்ணுறாங்க நான் கோர்ட்டில் நீதிபதிக்கிட்ட டைரெக்டாக நான் ஒப்படைக்கிறதுக்கு இருக்கிறேன். நீதிபதியே தவறு பண்ண ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா.